ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. தஸ்யாத்மஜாஸ்து அயுதமீ சபுனः சகஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்கமாபுः நைகத்ரவாசரிஷயே சமுமோச்ச சாபம் பக்தோத்தமஸ்து ருஷிகி அனுகிரகமேவமேனே. 23வது தசகத்திலே நாராயண பட்டத்திரி தக்ஷன் உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக தான் ஒரு 10,000 பிள்ளைகளை சிருஷ்டிச்சு அவர்கள் எல்லாரையும் உலகத்தை படைக்கும்படியாக அனுப்ப நாராயண சரஸ்ல அவர்கள் ஸ்நானத்தை முடிச்ச உடனே வைராக்கியமானது வந்து மோட்சத்தை அடைய வேண்டிய மார்க்கத்தை நம்ம தேடணும்னு நினைக்கக்கூடிய சமயத்துல அவர்களை நல்ல கதிக்கு அனுப்புவதற்காக நாரத மகரிஷி அங்க வந்தார்னு இந்த ஸ்லோகத்துல பட்டத்திரி வர்ணிச்சிருக்கார். நாரதர் அங்கேருந்து வந்து அவர்களிடத்துல உங்க குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா, எங்க அப்பா தக்ஷன் வந்து உலகத்தை படைக்க சொல்றார், எங்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணும்னு ஆசையா இருக்கு, நாங்க என்ன பண்றதுன்னா நீங்க நினைச்சதுதான் சரி, உங்களுக்கு பரமபதத்தை அடைய வேண்டிய ஒரு மார்க்கத்தை நான் காட்டுறேன், உலகத்தை படைச்சு என்ன பண்ண போறேன், இதனால பல பாபங்கள் நீங்க படைச்சவா பண்ணக்கூடிய பாபங்களும் உங்களை வந்து சேர போறது அப்படின்னு எல்லாம் பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டார். ஏற்கனவே இவர்களுக்கு உலகத்தை படைக்கிறதுல ஒரு சிந்தனை இல்ல. அப்ப நாரதர் வேற இவர்களை தூண்டி விட்டு, நான் ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க, மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வாராமற்கான்னு ஒரு பெரியவர் சொன்னாராம். அதைத்தான் இவர் இங்க ஞாபகப்படுத்தினார். உலகத்தை படைச்சு ஒரு சலிப்பு வேண்டாம், வாங்கோன்னு ஒரு மோட்ச மார்க்கத்தை அவர்கள் எல்லாருக்கும் மகாவிஷ்ணுவனுடைய ஒரு வைபவத்தை சொல்லி அவரை தியானம் பண்ண வேண்டிய முறைகளை எல்லாம் சொன்னார். இதனால எங்களுக்கு இந்த கர்ம பந்தம் உலகத்தை படைக்கணும்னு வந்த ஒரு அஜ்ஞானமானது எங்களுக்கு விடுபட்டு போயிடுமான்னு கேட்டாளாம். அப்ப நாரதர் குருவாயிரப்பா என்ன உபதேசம் பண்ணார், ஒரு காட்டுல ஒரு விறகு இருக்கு, அதை கட்டுக்கட்டா கட்டி எடுத்துன்னு வரக்கூடிய முத்தன் அந்த விறகை இழுத்து கட்டிட்டான்னு சொன்ன, அதுக்கு மேல அந்த விறகை அவுக்கணும்னு சொன்னா அந்த கட்டு பலமா முடிச்சு போட்டிருந்தா அதை கட்ட முடியாது. அப்ப அந்த விறகு கற்றவன் என்ன பண்ணுவான், கெட்டிக்காரத்தனமா இன்னும் ஒரு பெரிய கயிறை எடுத்துட்டு வந்து ஏற்கனவே கட்டின கயிறுக்கு மேல அதை அழுத்தி கட்டுவான். இது அழுத்தும் போது அந்த கயிறு தானாவே விடுபட்டு போயிடுமா. அதுபோல ஏ குழந்தைகளே, நிஷ்காமியமான ஒரு கர்மா உங்களுக்கு ஏற்படணும். உலகத்தை படைக்கணும்னு நீங்க தபஸ் பண்றதுக்காக காமியமான ஒரு எண்ணத்தோடு நீங்க வந்த அதை முதல்ல விட்டுடுங்க. அதுக்கு மேல பகவத் பக்தி, ஞானம், வைராக்கியம் அப்படின்ற ஒரு கயத்தை விறகாகிய உங்க மனசு மேல கட்டுங்க, தானாகவே உங்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யமானது சித்திக்கும்னு சொல்லி குருவாயிரப்பா நாரதர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அவர் சொன்ன ஒரு மார்க்கத்துல அங்கேயே உட்கார்ந்து செவ்வை சூடுவார் சொன்னார், அன்னவர் தாமும் அவ்வுடல் நீங்கி அருள் தவம் புரிவுழி அடைந்து அந்த இடத்திலேயே உட்கார்ந்து அவ தபஸ் பண்ண ஆரம்பிச்சு நாரத மகரிஷி பண்ண அந்த ஒரு உபதேசத்தால மாலை உலமீசம் பொறுத்து நந்தலில் அறிவு நாரதல் கொளுத்த நடந்தனர் தாதை சொல்வருத்தே. அப்பா சொன்னதை மறந்து நேரவா 10,000 பேரும் மோட்சத்தை அடைஞ்சுட்டாளாம். தக்ஷன் பார்த்தான், போனவா திரும்பி வரல, உலகமும் படைக்கப்படல. என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சான்னா நாரதர் வந்து மார்க்கத்தை திருப்பிட்டார்னு அவனுக்கு காதல உண்மையான ஒரு விஷயமானது தெரிஞ்சது. உடனே என்ன பண்ணான், சலைக்கல இன்னும் ஒரு 10,000 பேரை அவன் சிட்டிச்சானா. அவர்களை கூப்பிட்டு, நீங்களாவது ஒழுங்கா போய் உலகத்தை படையுங்க, நீங்களும் யாராவது ஒருத்தர் வழிமறிச்சு சொன்னான்னு கேட்டு மோட்சத்தை அடையிற வழியை பார்க்காதீங்க, நாமெல்லாம் பிறந்திருப்பது உலகத்தை படைப்பதற்காக, உங்க அண்ணன் சென்ற ஒரு வழியில நீங்க போகாதீங்கன்னு ஒரு உபதேசத்தையும் பண்ணி தஸ்யாத்மஜாஸ்து அயுதமீ சபுனः சகஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்கமாபுகோ. மறுபடியும் அவர்களை படைச்சு அனுப்பினா அவ போயிட்டே இருக்கச்சே நாரதர் தானாகவே எதிர வந்துட்டாராம். நீங்கெல்லாம் எங்க போயிட்டு இருக்கேன்னார். தக்ஷனுடைய பிள்ளைகள் உலகத்தை படைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம்னா, உங்களுடைய அண்ணாலா இந்த பக்கமா தான் 10,000 பேர் சகோதரர்கள்லாம் வந்தா, அவர்களுக்கு நான் ஒரு நல்ல உபதேசத்தை பண்ணேன், உலகத்தை படைச்சு பாவத்தை தேடிக்காதுங்க,
உங்களுடைய சகோதரர்கள் போன்ற நல்ல மார்க்கத்தை நீங்களும் தேடிட்டு போங்கன்னு நாரதர் என்ன பண்ணார், அவர்களுக்கும் மோட்ச மார்க்கத்தையே உபதேசம் பண்ணிட்டாராம். அந்த உபதேசத்தை கேட்ட உடனே அவளுக்கும் எதிர சாதுவனுடைய ஒரு தரிசனம், அவருடைய பேசு, ஏற்கனவே இவாள்லாம் போயிட்டான்னு சகோதரர்களுடைய ஒரு வழியையும் இவர் காமிச்சு கொடுத்திருக்கார். அதனால இதெல்லாம் இவர்களுடைய மனசையும் மாத்தியாச்சு. அந்த 10,000 பேரும் குருவாயூரப்பா பக்தோஸ்தமஸ்து ரிஷிகி அனுகிரகமேவமேன அவளும் மோட்சத்தை போய் அடைஞ்சிட்டா. இந்த ஒரு சரித்திரம் மறுபடியும் தக்ஷனுடைய காதுல விழுந்துதான். என்னடா இது, 20,000 பேரை நம்ம படைச்சோம், 20,000 பேரையும் நாரதர் இப்படி திருப்பி அனுப்பிச்சுட்டாரே, அவரை ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தோம்னா நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு நாரதர் பேர்ல குருவாயூரப்பா தக்ஷன் கோபத்தோட இருந்தான். நாரதர் பேசாம இருக்கலாமோனோ, அவருக்கு என்ன சிந்தனைன்னா, இந்த 20,000 பேர் தக்ஷனுடைய பிள்ளைகளை வழி தவறி அவளை திருப்பி மோட்சத்தை அனுப்பிச்சிருக்கார். அதோட இல்லாம அவருக்கு தோணித்தான், இவர்களை திருப்பி திருப்பி இப்படி படைச்சு அனுப்பக்கூடிய தக்ஷனையே போய் பார்த்தா என்ன, அவனுக்கும் மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்ணி உலகத்தை நீ படைக்க வேண்டாம், உன் பிள்ளைகள் போன இடத்துக்கு நீயும் போய் சேர்ந்துருன்னு சொன்னா நன்னா இருக்குமோ என்னமோ, நல்ல சிந்தனை தான். ஆனா அவன் எந்த மனோபாவத்தில் இருக்கான்னு இவருக்கு தெரியாது குருவாயூரப்பா. அதனால அந்த தக்ஷனை தேடிட்டு வந்தார். அவரை பார்த்த உடனே பயங்கரமான கோபம், அதை இவர் எதிர்பார்க்கல. தக்ஷனுக்கு ஞான மார்க்கத்தை எல்லாம் உபதேசம் பண்ணி நீயும் நல்ல கதையை தேடி கோர்னா எப்படி இருக்கும் அவனுக்கு. உடனே குருவாயூரப்பா, உலகத்துல உன்னுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாரதருக்கு தக்ஷ பிரஜாபதி ஒரு சாபத்தை கொடுத்தானா. நைகத்ரவாசரிஷயே சமுமோச சாபமோ பக்தோத்தமஸ்து ரிஷிகி அனுகிரகமேவமேன. என்ன சாபத்தை கொடுத்தான் குருவாயூரப்பா, என்னுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பம் இல்லாத பண்ணி, அவர்களுக்கும் பிள்ளை இல்லாத பண்ணி, எல்லாரையும் மோட்சத்தை அனுப்பிச்ச உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையே இனிமே இருக்காது. உங்களுக்கும் பிள்ளைகள் குடும்பம்னு ஒண்ணும் கிடையாது. அது மாத்திரம் இல்ல, ஏதாவது ஒரு இடத்துல உங்களை நிக்க விட்டாதானே எதிர வரவாள்லாம் பார்த்து பார்த்து இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணிட்டு இருக்க. அதனால எந்த இடத்திலேயும் ஒரு முகூர்த்த காலம் அதுக்கு மேல நீங்க தங்கினேன்னு சொன்னால் உங்க தலை வெடிக்கட்டும், உலகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டே இருங்கோ, சுத்தின்டே இருங்கோ அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தான் குருவாயூரப்பா. அந்த சாபத்தை கேட்ட உடனே இன்னொருத்தரா இருந்தா என்ன வரும், கோபம் வரும். அவனுக்கு இன்னொரு பதில் சாபத்தை கொடுப்பா. என்னையா நீ அப்படி சபிக்கிற, ஒரு முகூர்த்த காலம் தங்கினா எனக்கு தலை வெடிக்கும்னா அரை முகூர்த்த காலம் தங்கினாலே உன் தலை வெடிக்கட்டும்னு சாபத்தை கொடுப்பா. ஆனா நாரதருக்கு அந்த மாதிரி கோபமே வரல. ஏன்னா பக்தோத்தமஸ்து ரிஷிகி, பக்தர்களுக்குள்ள உத்தமமான ரிஷி, உன்னுடைய பக்தன் இல்லையா, அவருடைய நிலைமை என்னன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறதுக்காக தொடர்றார் பட்டத்ரி. அதுக்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் நமக்கு கவனத்தில் இருக்கும். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செய்யாருக்கு அந்த சர்க்கரை ஆலையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வந்தவாசியிலிருந்தும் அதே 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய புரசை கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் தனி சன்னதியாக குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அவருடைய மூலமூர்த்தி உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இதோ அழகாக நமக்கு காட்சியை அளிக்க ஆரம்பித்து விட்டார். ஸ்ரவண நட்சத்திரமானது சிறிது இருக்கக்கூடிய திங்கட்கிழமையான இந்த உத்தமமான இந்த ஒரு தினத்திலே மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம் ஸ்ரீனிவாசராக நமக்கு பல பலன்களை அளிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நின்ற திருக்கோலத்திலே அழகான கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு உயர்ந்த திருமண்காப்பு தவழக்கூடிய நெற்றியோடு பகவானுடைய சேவை, சங்கு ஒரு புறமும் சக்கரம் ஒரு புறமும் இரு திருக்கரங்களில் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மருக்கன் அணிநிறமும் கண்டேன் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்ற ஆழ்வாருடைய பாசரத்தை ஞாபகப்படுத்த மூன்றாவது திருக்கையானது ஸ்ரீனிவாசனுக்கு அபயகஸ்தமாக நம்மை காக்கின்றதாம். நான்காவது திருக்கரம் நாம் சொல்லவே வேண்டாம். இவன் ஸ்ரீனிவாசனோ தன்னுடைய இடது கரத்தை சற்றே வளைத்துக் கொண்டு தன்னுடைய திருவடியை காட்டக்கூடிய சம்சார சாகர சமுத்தர அநேக சேதோ என்று என்னுடைய திருவடியை அடைந்து விடுங்கள் என்று காட்டக்கூடிய கடிகஸ்தமாக இருக்கின்றது. அந்த அஸ்தம் காட்டிய திருவடி தரிசனத்திற்காக நம் கண்ணை தேடினோமே, ஆனால் புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்ற ஸ்ரீனிவாசனுடைய உயர்ந்த திருவடி தரிசனத்தை திருவடியிலிருந்து திருமுடி வரை அடைந்த நாம்
அதே போன்று அவருடைய பக்கத்திலே சிறிய உருவத்திலே சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சியாரும் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். சிகப்பு வஸ்திரத்தை தான் சார்த்திக் கொண்டு உயர்ந்த திலகத்தோடு இடது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதே பாவத்தோடு ஸ்ரீனிவாசனுடைய மற்றொரு புறத்திலே பூமா தேவியானவள் பூதேவியாக பச்சை வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு வலது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு திலகத்துடன் காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் இங்கு மூலமூர்த்தியாக மட்டுமல்ல, இதோ உற்சவமூர்த்தியாகவும் நமக்கு சேவையை அளிக்க துவங்கிவிட்டார். விக்கிரகத்தை நாம் நோக்கும் போதே பழமையான 700 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய விக்கிரகம் என்று நமக்கு தரிசனத்திலேயே புலப்படுகின்றது. ஆனால் என்ன கம்பீரமாக நின்ற ஒரு திருக்கோலம், அதிலே அழகான ஒரு கிரீடம். ஆகா, கண்களை அழகாக திறந்து கொண்டு வினா வெங்கடேசம் நனாதோ நனாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி என்று செடியாய வல்வினைகள் தீர்க்கக்கூடிய திருமாலின் நிற்கக்கூடிய திருவேங்கடவனின் அமைதி தவழக்கூடிய திருமுக சேவை, 4 கரங்களிலே சங்கு சக்கரம் மிளிர சற்றே உயர தூக்கி நமக்கு அபயமளிக்கும் அபயகஸ்தத்தோடும் இடுப்பிலே கையை வைத்துக் கொன்ற கடிகஸ்தத்தோடும் நமக்கு மாமேகம் சரணம் ரஜ என்ற திருவடியை உற்சவமூர்த்தியும் காட்டுகின்றான். தாமரை பீடத்திலே திருவடி தரிசனம், பவித்திர மாலைகள், பட்டு வஸ்திரத்துடன் தான் தாங்கிக் கொண்டு ஒரு புறத்திலே நின்ற திருக்கோலத்திலே கருணையான முகத்தோடு இடது கையிலே தாமரையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கர்ணபத்திரங்களோடு மிளிரும் ஸ்ரீதேவி நாச்சியாரும் மற்றொரு புறத்திலே சற்றே முகத்தை திருப்பி அழகாக நமக்கு கருணையை வாரி வழங்கிக் கொண்டு வலது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பூதேவி நாச்சியாரும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூலவர் உற்சவமூர்த்தியான ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாரதருடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்காக நாம் 23வது தசகத்தின் 2வது ஸ்லோகத்தினுடைய பூர்த்திக்கு வந்துவிட்டோம். பட்டத்திரியும் தொடர்கின்றார். குருவாயூரப்பா, பக்தோஸ்தமஸ்து ருஷிகே அனுக்கிரகமேவ மேனே. இந்த தக்ஷன் உலகத்துல உங்களுக்கு குடும்பம் கிடையாது, ஒரு முகூர்த்த காலம் ஒரு இடத்துல தங்கக்கூடாதுன்னு உடனே குருவாயூரப்பா நாரதருக்கு கோபம் வரல. அவன் கொடுத்தத சாபமாகவே எடுத்துக்கலையா. அதை எப்படி எடுத்துட்டாருன்னா அனுக்கிரகமே அத ஒரு அனுக்கிரகமாகவே எடுத்துட்டாராம். யாரையாவது நாரதரை போய் கேட்டா, நாரதரே எதுக்காக ஒரு இடத்துல நிக்காம இப்படி சுத்திண்டே இருக்கு, ஒரு இடத்துல தங்க கூடாதான்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாராம், இதுக்கு நான் காரணம் இல்ல, தக்ஷ பிரஜாபதி எனக்கு பண்ணிருக்கிற அனுக்கிரகம்னு சொல்லுவாராம். அத கூட சாபம்னு சொல்ல மாட்டார். குருவாயூரப்பர் இடத்துல பட்டத்திரி சொன்னார் அனுக்கிரகமே. ஒரு நல்ல சிந்தனை. இன்னொன்னு என்னன்னா, நாரதர் கெட்டிக்காரனோ ஏன் அப்படி சுத்திட்டே இருக்கேன்னா, அது எனக்கு தக்ஷன் சாபத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா அவங்கிட்ட சாபத்தை வாங்கிடலான்னு அது ஒரு அவமானமாயிட போறதேன்னு அந்த சாபம்ன்ற வார்த்தையே சொல்ல வேண்டாம்னு தக்ஷன் பண்ண அனுக்கிரகம்னு குருவாயூரப்பா அவர் கொண்டாடிண்டு கிளம்புறார்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்றார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இந்த புரசையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நர்தன கண்ணன், நவநீத கண்ணன், ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.